ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் மைந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணைக்கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று சகஸ்ரபாகு வதைப்படலம். இப்படலம் 1000 தோள்களை உடைய 1000 அசுர வீரர்களை வீரபாகு தேவர் வீழ்த்தியமையை விளக்கமாக கூறுகிறது. வீரபாகு தேவர் வீசி எறிந்த பொருட்களால் வீரமகேந்திரபுரத்தின் பெரிய நகரம் அழிந்தது. இதை கண்ட சூரபன்மன் வீரபாகுவை சிறையில் அடைக்க பிடித்து வருமாறு அவனால் 1000 தோள்களை உடைய வலிமை மிகுந்த வீரர்களை அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் நஞ்சுக்கு ஒப்பான உடலையும் வடவைத்தீ போல் தலைமயிரினையும் விலங்குகளை குயிலாய் உண்பவர்களாகவும் இடி ஓசை போல் ஆரவாரம் செய்பவர்களாயிருந்தனர். எண்ணற்ற தலைகளையும் 1000 ஒளி பொருந்திய தோள்களையும் சிறந்த படைக்கருவிகள் எண்ணற்றவைகளையும் ஏந்திய கைகளையும் நிறைவு பெறாத அண்டம் போன்ற வயிற்றையும் வீரக்கழல் அணிந்த கால்களையும் உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் 2 தோள்களையும் ஒரு முகம் கொண்ட வீரபாகு தேவரை போய் பிடித்து வர செய்ய சொல்லல் இழிவாக கருதி பழியாக நினைத்து அடைந்தனர். அவர்கள் வீரபாகு தேவரை மாயக்காரன் வஞ்சகன் என்றெல்லாம் கூறி சினந்து தீப்பொறி பறக்க விரைந்து ஓடி வீரபாகு தேவரை நெருங்கினர். 1000 பேரும் 1000 தோள்களை கொண்டு யமனை போன்றும் சிங்கம் போன்றும் ஆரவாரம் செய்தனர். இதனை கண்ட வீரபாகு தேவர் முப்புறத்தை அழித்த சிவபெருமானைப் போல் சிறிதே நகைத்தார். ஒரு பெரிய அரச மரத்தை எடுத்து பலமுறை சுழற்சி கொண்டிருந்தார். அவர்கள் பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தி வேகமாக எரிந்தனர். அரச மரத்தை சுழற்சியே அனைத்தையும் அழித்தார் வீரபாகு தேவர். ஆயுதங்கள் புழுதியாக மாறின. மீண்டும் போர் செய்தனர். சகஸ்ரபாகுக்களின் தலைகள் உடைந்தன, கன்னங்கள் நசுக்கப்பட்டன, நெற்றியில் பிளவுகள் உண்டாயின, கண்கள் சிதறின, காதுகள் அறுபட்டன, பற்கள் உதிர்ந்தன, மூக்குகள் உடைப்பெற்றன, வாய்கள் பிளவுபட்டன, கழுத்துகள் முறிந்தன, தோள்கள் அறுபட்டன, கைகள் ஒடிந்தன, மார்புகள் பிளவுபட்டன, வயிறுகள் குடம் உடைவது போல் உடைந்து குடல்கள் வெளிவந்து சிதறின, முதுகெலும்புகள் முறிந்தன, தொடைகள் கால்கள் முழந்தாள்கள் துண்டிக்கப்பட்டன. இவ்வாறாக அனைவரும் துன்பத்தில் துடித்து இறந்தனர். சகஸ்ரபாகுக்களும் இறந்து கடலில் இரத்தம் கலந்தது. அறத்தை அறிந்த உணர்ந்த வீரபாகு தேவர் பெரிய அரச மரத்தினால் 1000 அசுர வீரர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஊழிக்காலத்தில் வடவாமுகாக்னி வெளிப்படுவது போல் இரத்தம் சிந்திட கடலுள் சென்றடைந்தது. வலிமை மிகுந்த ஊழின் ஏதினை யாரால் வெற்றி கொள்ள இயலும்? போர்க்களத்தில் வீரபாகு தேவர் ஒப்பற்ற ஒருவனாய் தனித்து விளங்கியே இவ்வாறு பல பல நிகழ்வுகளை நிகழ்த்திட தினையளவு கால நேரத்தில் 1000 தோள்களையுடைய அசுர வீரர்களை அனைவரையும் பல துண்டுகளாக்கி மிக வலிமையுடன் இருந்தார் என கூறி சகஸ்ரபாகுக்கள் வதைப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் வஜ்ரபாகு வதைப்படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா.
நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.